சுலேகா ஆஸ்ட்ரோவின் கன்னி ராசி நேயர்களே அன்பு வணக்கம். கன்னி ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசி அதிபதி புத பகவான் ஆகஸ்ட் மாதத்தினுடைய ஆரம்பத்தில் 12ஆம் இடத்தில் இருந்தாலும் மாதத்தினுடைய பிற்பகுதியில் அவர் வக்கரமாகி மீண்டும் கடகமாகிய 11ஆம் இடத்திற்கு பிரவேசிக்க போகிறார். இந்த கிரகங்களுடைய சஞ்சாரம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இந்த ராசி பலனை நாம் பார்த்துட்டு இருக்கோம். இருந்தாலும் சூரிய பகவானுடைய சஞ்சாரம் மிக மிக முக்கியம். மாத ராசி பலன் சொல்லி வரும் பொழுது தினராசி பலன் சொல்லும் பொழுது சந்திர பகவானுடைய பிரவேசம் மிக முக்கியமாக பார்க்கப்படும். அப்ப இங்க சூரிய பகவான் சந்திர பகவானுடைய பிரவேசத்தை தான் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்ப இந்த சூரிய பகவான் சந்திர பகவான் இவர்களுடைய விஷயத்தை முதல்ல நாம புரிஞ்சுக்கணும். சூரிய பகவான் 12ஆம் இடத்து அதிபதி 11ஆம் இடத்தில் இருக்கிறார். மாதத்தினுடைய 17 தேதியில அவர் 12ஆம் இடத்திற்குள் அவருடைய சொந்த வீட்டிற்குள் பிரவேசிக்கிறார். நிலராசியான கன்னிராசி நேயர்கள் ஏற்கனவே கொஞ்சம் நீங்க ஸ்டபர்னா விடாப்பிடியாக சில காரியங்களை செய்வீர்கள். அது மட்டும் இல்லாம இப்ப கேது பகவான் வேற ராசியிலே இருக்கிறார். எல்லா விஷயங்களையும் கம்பேர் பண்ணக்கூடிய குணம் வந்துடும். எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் 1க்கு 4 வாட்டி கம்பேர் பண்றது, பேசும் பொழுது ஒரே விஷயத்தை மாற்றி பேசக்கூடிய சூழ்நிலைகள், அதே நேரத்தில் சில நேரங்களில் ஏட்டிக்கு போட்டியா பேசக்கூடிய சூழ்நிலைகள் அமையும். இந்த காலகட்டங்களில் யார்கிட்டக்கு நாம பேசுறோம், எப்படி பேசுறோங்கிறத கொஞ்சம் யோசிச்சு நீங்க பேசணும். ஏன்னா இடம் பொருள் ஏவல் கால நேர சஞ்சாரங்கள் தெரிந்து பேசினால் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். தேவையில்லாத வாக்குகளை கொடுத்துட்டு வீணாக மாற்றிக்கொள்றது. ஏன்னா உங்களுடைய எதிராளிகள் மிக மிக புத்திசாலியானவர்கள்ங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அப்போ எதிராளிகள் மிக மிக புத்திசாலியானவர்கள்ங்கும் பொழுது அந்த எதிராளிகளிடத்தில் எவ்வாறு சமாளிப்பது அப்படிங்கிறத நீங்க கத்துக்கணும். ஆனா உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, எந்த ஒரு காரியங்கள் நல்ல காரியமா இருந்தாலும் சரி, உங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்தக்கூடிய காரியங்களாக இருந்தாலும் சரி, முதல்லயே உங்களுக்கு ஒரு நல்ல புத்தி, உங்களுக்கு ஒரு இன்ட்யூஷன் உள்ளுணர்வு வந்துடும். அதை நீங்க ஆராயணும், அதை நீங்க ஃபாலோ பண்ணணும். அதே நேரம் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்க போகுது. குழந்தைகளுக்கு போட்டி பந்தயங்கள் மூலமாக கௌரவம் கிடைக்க போகுது. உங்களுக்கு பார்த்தோம்னா வீரம் விஜயம், அதே நேரத்தில் தம்பி தங்கைகள் மூலமாக சந்தோஷம் சௌக்கியம் கிடைக்க போகுது. மூத்த சகோதர சகோதரிகள் கொஞ்ச நாளைக்கு ரொம்ப சூடாக இருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய டென்ஷன் ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்கும். ஆனால் மாதத்தினுடைய 2ஆம் பகுதியில் பார்த்தோம்னா உங்கள் மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு நல்லதே நடக்கும். அவங்க கொஞ்சம் மாறிடுவாங்க. அவங்களுடைய மாற்றங்கள் உங்களுக்கு பிரமிப்பை தரும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரமாக இருக்கிறார். அதனால இந்த இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணும் பொழுது கொஞ்சம் மிக நீண்ட வருடம், இல்லாட்டி 1 வருடம் 2 வருடம் அது போன்ற மிக நாள்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்க சேர்த்து வச்சுக்கோங்க. குறுகிய கால சேமிப்பை தவிர்க்க வேண்டும். அதே நேரத்தில் இந்த ஷேர் மார்க்கெட்டு லாபத்தை கொடுத்தாலும் ஒரு 2-3 பேர்கிட்ட கேட்டுட்டு உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்க செய்யணும். புதிய ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அதே நேரத்தில் வீட்டில் சின்ன சின்ன பழுது பார்க்கிற விஷயங்கள், வீட்டில் தேவையான விஷயங்களுக்கு கொஞ்சம் செலவுகள் செய்யறது, அந்த வீட்டில் வர ஆளுங்களுக்கு பார்த்தோன்னா ஒரு மாற்றத்தை எடுத்துட்டு உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அந்த மாற்றத்தை சரியாக ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதும் உங்க கையில தான் இருக்கு. மொத்தத்தில் இந்த ஆகஸ்ட் மாதம் மிக அற்புதமான மாதம்.
ஏன்னா கணவன் மனைவி இடையே இருக்கின்ற கருத்து வேறுபாடுகள் நீங்குகிறது. இன்னொரு விஷயம், மாதத்தினுடைய கடைசி 2 வாரத்துல புதிய காதல் மலர்வதற்கான வாய்ப்பு இருக்கு. திருமணம் சார்ந்த விஷயங்கள் பார்த்தோன்னா நம்மளுக்கு நல்லா அமைஞ்சிட்டு வந்தது. திடீர்னு பார்த்தா அந்த திருமண விஷயங்கள் தடைப்பட்டு இருந்த மாதிரி இருந்தது. அது மீண்டும் துவங்கி திருமணம் வரை செல்வதற்கோ அல்லது நிச்சயதார்த்தமாவது இந்த மாசத்துல ஒரு சில பேருக்கு அற்புதமாக அமைய போகிறது. மிக நீண்ட நாட்களாக திருமணம் தடைப்பட்டு கொண்டிருக்கிறவங்க, தள்ளி போயிட்டு இருக்கிறவங்க அவங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து அதற்கான விஷயங்களை சரி செய்து கொண்டால் இந்த மாதம் ஒரு மாற்றத்தை தரக்கூடிய மாதமாக உங்களுக்கு அமையும். நன்றி, வணக்கம்.